வணக்கம். என்னோட பேர் சைவதுரை. நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகாவை சேர்ந்தவன். இப்போ என்னென்னா, ஓபிஎஸ் ஐயா தனியாக சுயேட்சையாக நின்றார். அப்போது நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே உணர்வு இருக்குது. முக்குளத்தை சேர்ந்த எல்லாருக்குமே உணர்வு இருக்குது. திமுகவாக இருந்தவங்க ஐயாவுக்கு ஓட்டு போட்டாங்க, அதிமுகவாக இருந்தவங்க ஐயாவுக்கு ஓட்டு போட்டாங்க, மாற்றுக் கட்சியில் இருந்தவங்க கூட எல்லாருமே ஓபிஎஸ் ஐயாவுக்கு ஓட்டு போட்டு 3,42,884 ஓட்டு போட்டு அவரை 2ஆம் இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அந்த உணர்வு இருக்குது. நாளைக்கு 27ஆம் தேதி ஒரு நாள் யார் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு ஆப்ப நாட்டுக்கு வாங்க. நம்மளோட வலுவை காட்ட வேண்டிய ஒரு சூழல். இது எதுக்காகனா, உயர்ந்த சாதின்னு சொல்லி நம்மளை தாழ்ந்த சாதிக்கும் தரங்கட்ட சாதியாக்கிட்டாங்க. ஒரு கேட்பாரற்ற ஒரு நாதியா நம்ம மாறிட்டோம். தாயில்லா பிள்ளை மாதிரி நமக்கு இருக்கு. நம்மளுக்காக குரல் கொடுக்க எந்த கட்சியும் இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க சுய லாபத்துக்காக இருக்காங்க. அதுக்கு துணை போறதே நம்ம இனத்தை சேர்ந்தவங்க தான் துணை போறாங்க. இந்த சிறு கூட்டங்களை எல்லாம் எதிர்த்து நம்ம இது பண்ற இந்த போராட்டம் இந்த சிறு கூட்டங்களை எதிர்த்து இல்ல, அரசியலை எதிர்த்து. ஆப்பநாடு மறவர் சங்கத்துல தான் நம்ம எதிர்கால அரசியலை எழுதப்படணும் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வரணுன்றதுக்காக மக்கள் எல்லாம் தன்னெழுச்சியா ஒண்ணு கூடுறாங்க. அதனால எந்தெந்த பகுதியில் இருக்கீங்களோ எல்லாரும் வாங்க. யாருக்கெல்லாம் ஒரு வண்டி உதவி பண்ண முடியுமா வண்டி உதவி பண்ணுங்க. எந்தெந்த வகையில வர்ற மக்களுக்கு உதவி பண்ண முடியுமோ உதவி பண்ணுங்க. இனிமேலாவது வரும் அரசியல் முக்குளத்தோரை தாண்டி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம எல்லாரும் புரிய வைக்கணும். யாருக்கு என்னென்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணுங்க. எத்தனை பேர் வர முடியுமோ எல்லாரும் வாங்க. தன்னோட பலத்தை காமிச்சா தான் இது சிறிய கூட்டங்கள் பயப்படுறதுக்காக இல்லை, அரசாங்கம் பயப்படணும் நம்மளை பார்த்து. நம்மளை யாரும் ஒதுக்கக்கூடாது, அந்த ஒரு இதுக்காக தான். எங்கள் ஊர்லேருந்து கண்டிப்பாக வருவாங்க. நானும் கலந்துக்கிற முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.